நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன், ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணான்னு சொல்றீங்க? ஆசீர்வாதம் வேணான்னு சொல்றவங்க யாராவது இங்க இருந்தீங்கன்னா நீங்க உங்க கையை உயர்த்துங்க. ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும். அப்படி கேட்கறத விட இப்படி கேட்டா நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் காசு வேணாம்? யாருக்கெல்லாம் சுகம் வேணாம்? யாரெல்லாம் வியாதியோட இருக்கணும்? அப்படி சொல்றவங்க ஒருத்தருமே இருக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன். முதல் குடும்பத்தை படைத்த பிறகு அவங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுத்த பெரிய வார்த்தையே. ஆபிரகாமுக்கு சொல்றாரு பாருங்க, பெருகக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் அவருக்கு ஏற்படுத்தி, நீ போய் ஒரு அந்த கடலின் மணலை பாரு, அதுல எந்த அளவுக்கு அதை எண்ணக்கூடியாத அளவுக்கு இருக்குமோ அப்படி உன் சந்ததியை பெருக்கத்தினால நிரப்புவேன்னு சொல்றார். இப்படி அநேக காரியத்தை சொல்லிட்டு போயிடலாம். புதிய ஏற்பாட்டிலையும் அப்படிதான். 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன், அது 2த்தை வச்சு அவர் கையில போனோன்னே ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை அதுல பார்த்தோம். பேதுருனுடைய படகு அமலக்கூடத்தக்க அளவுக்கு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை பெருகதான் விரும்புகிறாரே தவிர சிறுகி போக அவர் விருப்பப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கை சிறுகி போக வேண்டும் என்று பிசாசு பல வழிகளை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குவான். ஆனால் நீங்களும் நானும் பெருகுவதற்கு உண்டான வழிகளை, வேதத்தின் வழிமுறைகளை, தேவன் வைத்திருக்கிற அந்த வழிமுறைகளை, தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். நம்ம போடுறோம் பாருங்க மனக்கணக்கு, நம்ம சில கால்குலேஷன் போட்டிருப்போம் பாருங்க, அந்த கால்குலேஷன் படி அல்ல, ஆண்டவர் சில வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த கற்றுக் கொடுப்பதின் வழிமுறைகளின்படி நாம் பின்பற்றினோமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் நாட்களில மிகப்பெரிய பெருக்கத்தை கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நம்முடைய சபையும் பெருக போகிறது, நம்முடைய சபை விசுவாசிகளும் பெருக போகிறார்கள். இதை நான் நம்புறேன். நம்ம எப்ப பார்த்தாலும் தரித்திரனா இருக்க கர்த்தர் விரும்புவது அல்ல. நம்மை பெருக்கத்தின் வழியாக ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். அந்த பெருக்கம் தேவைன்னா நம்ம அந்த பெருக்கம் வழிந்தோடுகிற இடத்துல போய் நம்ம நிக்கணும். இப்படி ஒரு உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. ஷவர் தெரியுமா? ஷவருக்கு எனக்கு தமிழ்ல என்னன்னு தெரியல, எல்லாருக்கும் ஷவர் தெரியும்னு தான் நினைக்கிறேன். தண்ணி வரும் பாருங்க ஷவர்ல இருந்து, அந்த ஷவர் அங்க வரட்டும்னு நான் இங்கே நிற்பேன். ஆனா நான் குளிக்கணும்னு நினைச்சா குளிக்க முடியுமா? அந்த ஷவருக்கு அடியில போய் நின்னாதான் மேல தண்ணி படும், நனையும். அது நனைஞ்சாதான் நீங்க சுத்தமா குளிக்க முடியும். நான் வெளியே நின்றுட்டு ஏய் ஷவரே நான் குளிக்கணும்னு சொன்னா அது குளிப்பாட்டுருமா உங்களை? அப்படி பண்ண முடியாது. ஆசீர்வாதம் எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடத்துக்கு நேரம் நம்ம போய் நம்மளை நிறுத்திக்கணும், நம்மளை நிலைப்படுத்தணும். அப்படி நிலைப்படுத்தும் போதுதான் ஆண்டவருடைய வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் சில பிரின்சிபல்ஸ் வச்சிருக்கிறாரு, சில விதிமுறைகளை அவர் வைத்திருக்கிறாரு. அவர் முறைமையின்படி, அவர் முறைமையில அவர் மாற மாட்டாரு. அவர் முறைமையில நம்ம ஈடுபட்டு அவருடைய முறைமையை நாம் கற்றுக்கொண்டு நாம் காரியங்களை செய்தார் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய விளைச்சலை, பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது ஒரு சில வசனங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31, 32, 33 ஆகிய 3 வசனங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பழக்கமான வசனம். ஆனா இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சில காரியத்தை அவர் நமக்கு போதிக்க, நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நான் சொன்ன பாருங்க, வேதத்தின் அடிப்படையில தேவனுடைய முறைமையை நாம் ஃபாலோ பண்ணா, அதை பின்பற்றினால் கர்த்தருடைய பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும் என்பதற்கு ஆதாரத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன்.
அதுக்கு தான் இந்த வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31, 32, 33 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்துல பாருங்க, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் மேல சொல்லியிருக்கு பாருங்க. நம்ம சில விஷயத்துக்கு கவலைப்படுறோம் பாருங்க. நம்ம என்ன சாப்பிடுவோம், என்ன உடுப்போம், என்ன குடிப்போம், இப்படிலாம் சில கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆண்டவர் தெளிவா அந்த வசனத்துல சொல்றாரு, இதெல்லாம் நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேட வேண்டிய அவசியம், நீங்க தேடணுன்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற பிள்ளைகளுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃபர்ஸ்ட். ஆமா, நான் ஃபர்ஸ்ட்ன்றது ஆண்டவருக்கு பிடிக்கும்னு சொல்றது, ஆண்டவரை அவரை முதலாவது வைப்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம என்ன செய்யறோம், நம்ம காரியத்தை தான் முதலாவது வைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த சத்தியத்துல அவர் சொல்லி கொடுக்கிறது, முதலாவது என்னை தேடுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? முதலாவது தேவனை வையுங்கள். பக்கத்துல சொல்லுங்க, எல்லாவற்றிலும் முதலாவது தேவனை வையுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் இதை நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த சத்தியத்தை நீங்க உங்களுக்கு என்று ஏற்றுக்கொண்டு இதன்படி நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைப்பார். எத்தனை பேருக்கு பெருகணும்னு ஆசையா இருக்கு? சரீரத்துல மாத்திரம் அல்ல, ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்று நிலையிலுமே கர்த்தர் ஒரு நல்ல பெருக்கத்தை தரப்போகிறார். ஆமென். மூன்று நிலையிலும், ஆவியிலையும் பெருகணும், ஆத்துமாலையும் ஒரு பெருக்கம் இருக்கணும், சரீரத்திலையும் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரை முதலாவது வைக்கணும். இப்போ ஆண்டவரை முதலாவது வைக்கணும்னு சொல்றீங்க பாஸ்டர், ஆண்டவரை எப்படி, எதுல முதலாவது வைக்கிறது நீங்களே சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்றீங்களா? உங்க முகத்தை பார்த்தா அப்படிதான் இருக்குது. சிம்பிளா சொல்லிட்டாங்க, எல்லாவற்றிலும் நம்ம சொல்லுவோம், ஆனா எதுலையுமே வைக்கிறது இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு உங்க படகுல, உங்க வாழ்க்கை என்னும் படகுல பின்னாடி தலகாணி வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரா, இல்ல உங்க கூடவே இருக்கிறாரா? அவரை முதல்ல வச்சு ஆண்டவர் எப்பவுமே உங்க படகுல தூங்க விட்டுறாதீங்க. தூங்க விட்டுட்டா அவர் சூழ்நிலை எப்ப எழும்பி வந்துருவார் தான். ஆனா தூங்க விடுறதுனாலதான் அந்த சூழ்நிலையே வருது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்த தரித்திரம், அந்த ஒரு நெருக்கத்துக்குள்ள நம்ம இருக்கிறதுனுடைய காரணம், அந்த சூழ்நிலைக்குள்ளே நம்ம கர்த்தரை பின்தங்கிய நிலையில வச்சிடறோம். ஆண்டவரை ஃபர்ஸ்ட் வைக்கிறது நம்ம விட்டுறோம். அப்ப முதல் பாயிண்ட் எழுதிங்க, நான் வளவலன்னு பேச விரும்பல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவரை உங்கள் நேரத்தில் முதலாவது வையுங்கள். உங்கள் நேரத்தில் ஆண்டவரை முதலாவது வையுங்கள். அது எப்படி பாஸ்டர் நேரத்தில் நாங்க முதலாவது வைக்கிறது? உங்கள் முதல் மணி நேரத்தில் keep God first in your first time. முதல் மணி நேரத்தில், முதல் மணி நேரம்னா நான் இப்போ காலையிலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிலர் 12 மணிக்கு மேலே தான் எழும்புறாங்க, அவங்களுக்கு அப்போ தான் விடியுது. சிலருக்கு ராத்திரி தான் விடியுது. யாருக்கு எப்போ விடியுதுன்னு சொல்லல. நான் அப்படி நீங்கள் காலையிலே தேடுங்க பண்ணுங்கன்னு இப்போ சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நம்ம இல்லை. அதனால் இப்படி சொல்லிடுறேன், உங்களுக்கு எப்போ விடியுதோ அந்த முதல் மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. அந்த ஃபர்ஸ்ட் முதல் மணி நேரம் ஆண்டவர் கொடுத்து பாருங்க. காலையில எழும்பின உடனே எதை பார்க்குறீங்களோ இல்லையோ, அந்த செல்போனை எடுத்து பார்க்குறீங்க, யார் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறா,
சர்ச்சில் வசனம் வந்திருக்குதா? இப்படி வந்திருக்குதா? அனுப்புகிறாங்களா இல்லையா? எத்தனை மணிக்கு அனுப்புகிறாங்க? என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு வரவே இல்லையே. இதெல்லாம் மைண்டில், இதெல்லாம் நீங்கள் கேட்குறது தப்புன்னு சொல்ல. ஆனால் உங்கள் முதல் மணி நேரத்தில் கர்த்தருக்கு முதலாவது கொடுங்கள்னு தான் சொல்கிறேன். எங்க பாஸ்டர், நாங்கள் கொடுக்கறதே இல்லை கர்த்தருக்கு, இதில் நீங்கள் முதல் மணி நேரம் வேறன்றீங்களா? எங்கள் வீட்டில் ஜெபம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா பாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க நீங்கள். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில பெருக்கத்தை கொடுக்க விரும்பினதுனால தான் சாக்கு போக்குகளை சொல்லுவதை நிப்பாட்ட சொல்றாரு இன்னையோட. வேதத்தில் ஒரு உதாரணம், எனக்கு தெரிஞ்ச உதாரணம் இருக்கு. நீங்கள் இது வரைக்கும் அதை படிச்சிங்களான்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு அதை பாருங்க. அந்த உதாரணத்தை இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லி கொடுக்குறார். லூக்கா சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை சொல்லுகிறார். அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணுறான். ஆயத்தம் பண்ணி கூப்பிடுறான் சில பேரை. வாங்க வாங்கன்னு சில பேரை கூவி கூவி அவர் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடும்போது அவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வரலை. நீங்கள் கரெக்டாக இதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம், விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி. அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஆளை கூப்பிட்டு அந்த விருந்து நடக்கும்போது, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போ, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது வா என்று சொல்லி அவனை அனுப்புறானா. எதுக்கு சொல்றான்? அவன் ஒரு விருந்துக்கு போறதுக்கு இவங்க அழைக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் சரியான நேரத்தில் வர்றதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் காலையில் எழும்பினோன்னா கர்த்தர் முகத்தில் முழிப்பீங்களா? எந்த முகத்தில் முழிச்சிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்க வாழ்க்கையில பெருக்கம் வேணும்னா சாக்கு போக்கு சொல்றதை நிறுத்திட்டு முதலாவது என்னை வையுங்கள், முதலாவது கர்த்தரை வையுங்கள். அதுதான் இங்க சொல்றாரு. இவங்க அழைச்சவங்கலாம் அங்க வரவே இல்லை. அந்த எஜமானுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், அழைச்சவன் லேட்டாக தான் வருவான் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால துரிதப்படுத்துறாரு. போயா, போய் கூட்டு வாங்கயா, நீ என்ன செய்யறானுங்கன்னு தெரியல, போய் கூட்டு வாயா அப்படின்னு அனுப்புறாரு ஊழியக்காரன். அனுப்புனதுக்கு அப்புறம் அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்களாம்? போக்கு சொல்ல தொடங்கினாங்களாம். அப்படின்னா சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுல என்ன போட்டிருக்கு? ஒருவன் சொல்றானா, நான் இப்பதான் வயல் வாங்கியிருக்கிறேன், நான் அதனால அந்த வயலை கல்டிவேட் பண்ணோம், அதில் நான் பல வேலைகள் இருக்குது, எனக்கு வேலை இருக்கு, என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு வேண்டான். எனக்கு வேலை இருக்கு, எனக்கு ஆண்டவருக்கு கொடுக்க நேரம் இல்லைப்பா, நான் ரொம்ப பிஸிப்பா, எனக்கு வேலை இருக்குப்பா, நான் காலையிலே எழும்பி எனக்கு வேலைக்கு போகிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தான், என் டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணுறதுக்கு தான் எனக்கு நேரம் சரியாக இருக்குது, கர்த்தருக்கு நேரம் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அப்படி சொல்கிறீங்களா? ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க நேரம் இல்லையா? அப்படி சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இதில் விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க. இன்னொரு சாக்கு சொல்றாங்க. அடுத்தவன், நான் இப்பதான் ஏர் மாடு வாங்கியிருக்கிறேன், அந்த ஏர் மாடு அதை சரி பண்றதுக்காக அதை சோதிச்சு பார்க்க போறேன், மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்றான். பல தொழிலை ஆரம்பித்து விட்டு அந்த தொழிலுக்கு போகணும், நான் இதுக்கு போகணும், எனக்கு இந்த பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ட்டு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்றாரு. உங்க பிஸ்னஸுக்கோ நீங்க செய்யற தொழிலுக்கோ நீங்க எதை முக்கியத்துவமாய் வைத்து நீங்கள் பிக்சர் போட்டு உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறீர்களோ அது எல்லாத்தையும் தள்ளிவிட்டு கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க சாக்கு சொல்லாதீர்கள். காலையில எழும்பின உடனே அந்த முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் அதை தான் விரும்புறாரு. உங்க வாழ்க்கையை பெருக வைக்கிறதுல ஆண்டவரை காட்டிலும் இன்ட்ரெஸ்ட் வேற யாருக்கும் இருக்காது. உங்களை சிறுக வைக்கத்தான் உங்கள் ரிலேட்டிவாக இருக்கட்டும், உங்கள் யாராக இருக்கட்டும், உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், நீங்கள் பெருகிட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் உங்களை பெருக வைத்து அழகு பார்க்கிற தேவன். அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர விரும்பி தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு எனக்கு நேராக ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் ஜீசஸ். உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை முதலிடத்துல வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க 19ஆம் வசனத்தில், எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிது. இன்னொருத்தன் சொல்கிறான் பாருங்க, நான் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குது,
அதனால என்னது, நான் வர முடியாதுன்னு சொல்லு. கல்யாணம் ஆளுனாலே நம்ம ஆளுங்களை பார்க்க முடியாது. கல்யாணம் ஆகிட்டா சொல்லவா வேணும். அதுவும் சொல்கிறான் பாருங்க, நான் இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிறேன், இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகிருக்குது, என்னால் வர முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். வரவே முடியாது. அவன் பொண்டாட்டி தொல்லை பண்ணுதான் என்னன்னு தெரில. ஓப்பனாக சொல்கிறேன், வரவே முடியாது. எனக்கு என் வேலையை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்குதுயா, என் பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்குது, என் தொழிலை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் சரியா, வர முடியாதுன்னு சொல்லு. அப்படி இருக்கிறீங்களா? குடும்ப ஜெபத்தில் உங்கள் மனைவி உங்களை கூப்பிடும்போது வர முடியாது அப்படி சொல்கிறீங்களா? உங்கள் கணவர் கூப்பிடும்போது வர முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தான் சொல்கிறாரு, இந்த வர முடியாதுன்ற பேச்செல்லாம் நிப்பாட்டியிருந்தேன் இன்னையோட. என்ன பாஸ்டர் வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறீங்கன்றீங்களா? அன்பான பிரதர்ஸ், வர முடியாது டுடேவோட ஸ்டாப்பு. சிஸ்டர்ஸ், உங்களுக்கும் தான். ஆண்டவர்கிட்ட வர முடியாதுன்ற பேச்சே இருக்கக்கூடாது. போக்கு சொல்லாதீங்க. அதான் சொல்லி கொடுக்குறாரு. இன்னொரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு இது பைபிளில் சொல்ல இருக்கிற உதாரணம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு சகோதரர் ஒரு பாஸ்டர்கிட்ட போனாராம். அந்த பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் எனக்கு ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க நேரம் இல்லை பாஸ்டர் அப்படின்னாராம். எப்படி? ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க இவருக்கு நேரம் இல்லையா? நேரத்தை உண்டாக்கினவருக்கே நேரம் கொடுக்க நேரம் இல்லையா? எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கை. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுக்க உனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றியே, ஆண்டவர் கொடுக்க மாத்திரம் இல்லை, அவருக்கு அவர் கேட்குறாரு அந்த பாஸ்டர், 24 மணி நேரத்துலையும் உனக்கு 1 மணி நேரம் கூட ஆண்டவர் கொடுக்க உனக்கு நேரம் இல்லையா? எனக்கு 24 மணி நேரமும் முடியல, என் தொழில், என் வாழ்க்கை, என் பிஸி, என் மனைவி, இதையே நான் பார்க்கறதுக்கே எனக்கு சரியா இருக்கு பாஸ்டர், எனக்கு ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கவே நேரம் இல்லை பாஸ்டர் அப்படின்னாராம். அப்போ சொன்னாராம் இந்த பாஸ்டர், இவர் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், காலையில் நீ எழும்பின உடனே உன் முதல் மணி நேரத்தை கர்த்தரை கொடுத்து பாரு, உனக்கு உன் நேரத்தில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே இவன் கேட்குறான், இந்த பையன், அது எப்படி ஆகும், இது எப்படி சாத்தியம், எனக்கு ஏற்கனவே 24 மணி நேரமே பத்தலையே, நான் இந்த 1 மணி நேரத்தை போய் நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்டா எனக்கு 23 நேரத்தை வச்சு நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு இந்த பாஸ்டர் சொன்னாராம், தம்பி பைபிள் பொய் சொல்லாது, பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க போறோம், அதனால உன் நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாரு, உன் நேரத்தில் ஒரு விரிவாக்கத்தை ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொன்னாராம். சரின்னு இந்த மனுஷன் சரி என்ன செய்யறது கேட்டுதானே ஆகணும்னு போய் காலையில் எழும்பின உடனே முதல் மணி நேரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்தானா. பின்பு அந்த மனுஷன் மறுபடியும் வந்து அந்த பாஸ்டர் கேட்டானா, என்னப்பா எப்படி போகுது, தொழிலெலாம் நல்லா போதாப்பா, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா, ஆண்டவரை முதலாவது வைக்கிறியான்னு கேட்கும்போது அந்த மனுஷன் சொன்னாராம், பாஸ்டர் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிசயம் பாஸ்டர், நான் என்னைக்கு ஆண்டவருக்கு என் முதல் மணி நேரத்தை கொடுத்தனோ அதிலிருந்து நான் இன்னும் 2-3 பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இன்னும் நேரங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அவன் வாழ்க்கையில நேரத்துக்கு ஒரு பெருக்கம் வந்துச்சான். அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரை அவன் முதலாவது வைத்தான். உங்கள் நேரத்தில் கர்த்தரை முதலாவது வையுங்கள். நேரம் ஆயிடுச்சு, உங்க நேரத்தில் கர்த்தரை முதலாவது வையுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க நேரத்தில் ஆண்டவரை முதலாவது வைங்க. ஆமா, எங்கேயோ தள்ளிட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நான் கல்யாணம் ஆகி இப்பதான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், அப்படி இல்லை. உங்களுக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை, ஆண்டவரிடத்துல இல்லை. ஏன்னா ஆண்டவர் தான் உங்களே உண்டாக்கினார், ஆண்டவர் தான் உங்களுக்கு நேரத்தை கொடுத்தார், ஆண்டவர் தான் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கட்டமைப்பு பண்ணி வைத்திருக்கிறார். ஆனா அவருக்கே நேரம் இல்லைன்னு சொல்றது இது சரியா? கொஞ்சம் மனசுல யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையின் முதல் மணி நேரத்தை ஆண்டவர் கொடுத்து பாருங்க, ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். இப்ப இருதயத்துக்குள்ள ஒரு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, நான் என் இருதயத்துக்குள்ளன்னு
ஆண்டவரே, ஏன்னா நீங்க சொல்றது பக்கத்துல கேட்டுறோம், அதனாலதான் இருதயத்துக்குள்ளன்னு சொன்னேன். நீங்க உங்க இருதயத்துக்குள்ள ஒருவேளை கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம உங்க நேரத்துல இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து உண்மை தான் நான் முதன்மையா வைப்பேன், உம்முடைய காரியத்தை தான் முதன்மையா வைப்பேன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை உங்க உள்ளத்துல செஞ்சீங்கன்னா, ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையில பெருக்கத்துக்கு உண்டான வழிகளை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுப்பார். ரெண்டாவது காரியம், முதலாவது என்ன சொன்னேன்? உங்க நேரத்துல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ரெண்டாவது, நீங்கள் பின்தொடருகிற காரியத்துல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. பின்தொடருவதுன்னா என்ன தெரியுமா? டெய்லி நீங்க செய்யற வேலை, நீங்க எடுக்கிற பிரயாசம், நீங்க ஆரம்பிக்கிற தொழில், இதுல எல்லாத்துலயுமே நீங்க ஆண்டவரை முன்பதாக வைங்க. வேலைக்கு போறீங்களா, கர்த்தருக்கு முதல் உரிமை கொடுங்க. நீங்க பின்தொடர்கிற காரியத்துல பணம் தான் பணத்து பின்னாடி தேடி அதை நாடி ஓடுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? என் வாழ்க்கையில பணம் தான் முக்கியம் கர்த்தரை விட நினைக்கிறவங்க அப்படி நினைக்க கூடாது. நம்ம என் வாழ்க்கையில முதலாவது கர்த்தர் தான், நான் பின்னாடி போறேன் பாருங்க, அதனால இல்லை. கொலோசியர்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ஒரு அற்புதமான வசனம். ஆண்டவர் அதில் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் இல்ல 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அதில் சொல்லியிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்படின்னா இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவுக்கு உடையவர்களானால், நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தா அஞ்ஞானிகளை போல எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு அது கிடைக்குமா, என்னத்தை உடுப்போம், என்னத்தை நமக்கு சாப்பிட என்ன கிடைக்கும், இது என்ன கிடைக்கும்னு சொல்லி அஞ்ஞானிகளை போல அதை பின்தொடராதவர்களாய் ஆண்டவர் சொல்றாரு, என்னை முதன்மையாக மேலானவைகளை நாடுங்கள்னா அவரை முதல்ல நாடுங்க, அவரை முதல்ல முன்பதாக வைங்க. நீங்க கிறிஸ்து கூடையவர்களா, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டா ஆமா ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தா பூமிக்குள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்க. பூமிக்குரியவைகள், பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. பூமிக்குரியவைகளை உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும்ன்றது கர்த்தருக்கு தெரியும். ஆனா நாம என்ன செஞ்சிடறோம்னா, பூமிக்குரியவைகளை நாடி அதன் பின்பதாக பின்துரத்தி செல்லுகிறோமே தவிர கர்த்தரை நமக்கு முன்பதாக வைக்கவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்களுக்கு எல்லாம் புரியுன்றது எனக்கு தெரியும். பூமிக்குரியவைகளை முன்பதாக வைக்காமல் ஆண்டவரை முன்பதாக வைக்க, அதை பின்தொடர்ந்து போகாமல் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அவரை முதலாவது வைக்க அவர் சொல்லுகிறார். அதனாலதான் கிறிஸ்துவினுடையவர்களானால் நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்துட்டு எழும்பும் போது என்ன சொல்லுவாங்க? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். பழைய மனுஷன் ஒழிந்து புதிய மனுஷன் வரான். அப்படின்னா இனி என் வாழ்க்கையில நான் என்பதில்லை, கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார். நான் ஏன் உலக காரியம், ஏன் பணம், இதை தேடி தான் நான் ஓடணும் இல்லை. ஆண்டவரை உங்க வாழ்க்கையில முதலாவது வைத்து பார்த்தால் நான் சொல்லுகிறேன், மற்ற எல்லா பணங்களும் உங்களை தேடி வர கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். எதை தேடியும் நம்ம அதை துரத்திக்கிட்டு அது பின்னாடி போகணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஆண்டவர் சொல்லி கொடுக்குற வழிமுறை என்ன? நீ பின்தொடரும் காரியத்தை நிறுத்திவிட்டு என்னை முதலாவது வை. அந்த பின்தொடர்றதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அந்த தொழிலுக்கு என்ன பணம் வேணும், அதை எப்படி ஏற்பாடு பண்ணலாம், என்ன செய்யலாம், இதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர ஆண்டவர் ஏதோ மூலையில் நம்ம பின்தங்கிய நிலையில நாம் வைத்து விடுகிறோம். 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளையே நீங்க பூமியில உண்டு பண்ணுகிற உங்கள்
அவயங்களை அழித்து விட. இதையே நம்பி அதை அழித்து போடாதீங்கப்பா. இதையே நம்பி உங்க சரீரத்தை, உங்க அவயங்களை, நான் உண்டாக்கின அவயங்களை கெடுத்து போடாதீர்கள். பொருளின் பின்னாடி ஓடி உங்க அவயங்களை கெடுத்து போடாதீர்கள். பணத்தின் பின்னாடி ஓடி உங்க அவயங்களை கெடுத்து போடாதீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னை முதலாவது வைத்தால் உனக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில நான் கட்டளையிட போதுமானவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் தவறி விடுகிறோம். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் நடந்துருது, மறந்துடுறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு இந்த காலை வேளையில, அன்பான மகளே மகனே, என்னை முதன்மையா வைக்கிறத நீங்க மறந்து விடாதீர்கள். உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியத்தை பின்தொடர்ந்து போகிறீங்கன்றது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தான் தெரியும். ஆண்டவருக்கு நம்ம ஒரு நாள் அல்வா கொடுக்க முடியாது. நீங்க யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, எதை பின்தொடர்றீங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றான், நான் பாதாளத்தின் கீழே படுக்கப்பட்டால் அங்கேயும் வந்துடுறீரா ஆண்டவரே, உமக்கு மறைவா நான் எங்க ஆண்டவரே போறது. ஆண்டவருக்கு மறைவா நம்ம எங்கேயும் போக முடியாது. ஆண்டவருக்கு நீங்க முதலிடத்தை, நீங்க பின்தொடரும் காரியத்துல கர்த்தரை முதன்மையா வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. எதுக்கு விரும்புறாருங்க? என் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடவே அப்படி விரும்புகிறார். நான் இன்னும் சிறுகி போக, இன்னும் என் வாழ்க்கையை இன்னொருத்தர் சிறுமையாய் பார்க்க ஆண்டவர் விரும்புவதில்லை. அதை உணர்ந்துதான் இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். மூன்றாவது ஒரு காரியம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. என்ன சொல்றாரு பாருங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் வருமானம் அப்படின்னா, உன் வருமானத்தினால, உன் பொருளால, நீ உங்க ஆஸ்தியில எல்லாத்திலையும் கர்த்தரை கனம் பண்ணுங்க, அவரை முதலாவது வைங்க. அதுக்கு அடுத்து சொல்லு பாருங்க, அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடுமா. எப்படி சொல்றாரு பாருங்க இதுல. உங்க வாழ்க்கையில, உங்க பணத்திலும் உங்க ஆஸ்தியிலும் கர்த்தரை முதலாவது வைக்கிறீங்களா? அதுதான் இந்த மூணாவது பாயிண்ட். உங்க பணத்திலும் உங்க ஆஸ்தியிலும் கர்த்தரை முதலாவது வைக்கிறீர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் முதலாவது இருக்கிறாரா? அது எப்படி பாஸ்டர் நான் முதலாவது வைக்கிறது? கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயம். ஆண்டவரை கனம் பண்றதுக்கு முதலாவது இருக்கிறது, எல்லாரும் சொல்லுவாங்க தசம பாகம் அப்படின்னு. தசம பாகம்னா என்னன்னு தெரியுமா? நீங்கெல்லாம் முதிர்ந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன், தசம பாகம்னா 10/1. அப்படின்னா ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அதுல எவ்வளவு கொடுக்கணும்? 1000 ரூபாய். அதுவும் எப்படி கொடுக்கணுமா? கர்த்தருக்கு முதலாவது கொடுக்கணுமா? அதை தான் ஆண்டவர் இங்க நமக்கு சொல்லி கொடுக்குறார். தசம பாகம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒருவேளை இன்னைக்கு நான் ஒரு மெக்கானிக்கலா கொடுக்கணும், வேற வழி இல்லை, ஏதாவது சபை கட்டுமான வேலைலாம் இருக்கு, இதெல்லாம் செய்யணும், இல்லை பாஸ்டர் வாடகை கொடுக்குறாரு, இதுக்காக நான் கொடுக்கணும், அப்படி மெக்கானிக்கலா புரிஞ்சு கொடுக்காம மெக்கானிக்கலா கொடுக்குற அந்த காணிக்கையை ஆண்டவர் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார். நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? என் கர்த்தரை நான் முதன்மைப்படுத்தவே கொடுக்கிறேன், ஆண்டவரை என் வாழ்க்கையில முதலாவது வைத்திருக்கிறேன்றதை கொடுக்கிறேன், அதுக்காக நான் கொடுக்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து பார்க்க மாட்டோம். கிவிங் இஸ் தி ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். அது நீங்க விசுவாசத்தை காண்பிக்கிற ஒரு அடையாளமா இருக்கிறது. கொடுப்பது என்பது ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பது. உங்களிடத்தில் இருக்கிறதிலிருந்து ஆண்டவரை முதலாவது வைத்து ஆண்டவரை முதலாவது கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில நாம் அப்படி இருக்கிறோமா? உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்க. ஒருத்தர் சொன்னாரு, அவர் எப்படிப்பட்டவர்னா, இப்ப சொல்றேன் கேளுங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாராம். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த 1 லட்சம் ரூபாயில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கல,
ஆனால் நான் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுத்தேன்னு அவர் சொன்னார். ஆனால் எப்படி சொன்னாருன்னு கேள்றேன், இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இப்படி எத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்குன்னு தெரில. வாங்குற 1,00,000 சம்பளத்தில் தான் வீட்டுக்கு என்ன வேணும், தான் குடும்பத்துக்கு என்ன வேணும், தன் சூழ்நிலைக்கெல்லாம் என்னென்னலாம் வேணும், தன்னை சஃபோசிகேட்டடாக வைத்து கொள்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா பொருட்களையும் அந்த 1,00,000 வாங்கி போட்டார். எப்படி பாஸ்டர் 1,00,000 வாங்க முடியும்னு கேட்குறீங்களா? கேளுங்க. எப்படி தெரியுமா வாங்குறாரு? இப்போ இசிஎம்ஐ ₹1 கொடுத்தா போதும், பைக் எடுத்துன்னு போயிடலான்றான். இசிஎம்ஐ வந்துருச்சு. இப்போ என்ன பண்றாரு இவர்? போய் எல்லாத்துலையும் முடிச்சுட்டு அவர் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை தரான்னு வச்சிங்களேன், இவர் ஒரு 9 பொருளை வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? எவ்வளோங்க இருக்கும்? 10,000 இருக்கும். இவர் என்ன பண்றாரு? அந்த 10,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து, ஆண்டவரே என் நிலைமையை அறிந்திருக்கிறீர், என்னிடம் உள்ளது இந்த 10,000 தான், ஆனாலும் என் சூழ்நிலையில இந்த 10,000 உமக்கு 1000 ரூபாயை நான் தசமபாக கொடுக்கிறேன். என்னால் கொடுக்க இயலவில்லை, இருந்தாலும் நான் என்னுடைய தாராள குணத்தை வெளிப்படுத்த நான் கொடுக்கிறேன். இதை ஆண்டவர் அங்கீகரிக்கவே மாட்டார். இது ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டவருக்கு மிச்சம் மீதியில கொண்டு வந்து கொடுக்குறோமா? ஒரு மாதிரி பாக்குறீங்க. சிலர் இப்படிதான் ஆண்டவருக்கு அல்வா கொடுக்குறாங்க. ஆண்டவரே என்னுடைய குணத்தை பற்றி உமக்கு தெரியும், என் சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இப்படி வந்தா கண்டிப்பா பெருக்கம் வராது, தரித்திரம் தான் வாழ்க்கையை மூடிட்டு இருக்கோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில ஒரு சகோதரர் சொன்னார், அவர் சொன்னது இப்ப ஞாபகம் வருது. என்ன பிரதர், தசம பாகம்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்களா? பாஸ்டர், தசம பாகத்தின் மேன்மையை நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இவ்வளோ மேன்மையாக இருக்கிறேன்னா, நான் ஒன்றும் இல்லாமல் திருப்பூருக்கு வந்தேன் பாஸ்டர். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு சொந்த பைக் இருக்குது, எனக்கு ஒரு சொந்த கார் இருக்குது, எனக்கு ஒரு வீடை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு நான் உண்மையாக தசம பாகம் கொடுத்ததுனால மாத்திரம்தான் அவர் சொன்னார். நான் சம்பாதிச்சேன், நான் பண்ணேன், நான் கடினமாக உழைச்சேன், அப்படி அவர் சொல்லலை. அவர் சொன்னாரு, என்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுத்ததுனாலே என்னை ஒரு பெருக்கத்தின் வழியாக கர்த்தர் என்னை நடத்தினார். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? இந்த தசம பாகத்தை குறித்து நிறைய பேர் அறிந்து கொள்றதே இல்லை. அது ஏதோ ஏதோ பாஸ்டருக்கு ஏதோ காணிக்கை பை வருது, உள்ள போட்டாகணும், பாஸ்டருக்கு கொடுக்கணும், கட்டிடத்துக்கு கொடுக்கணும், அப்படி நினைச்சு கொடுக்கறதா இருந்தால் நம்ம காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. என்னை ஆண்டவர் நான் உழைக்க எனக்கு கையை கொடுத்திருக்கிறார், எனக்கு சரீரத்தில் பலனை கொடுத்திருக்கிறார், என்னை நல்ல பேசுகிற திறமைகளாய் வைத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் வந்து என்னை உழைக்க ஞானத்தை கொடுத்த என் கர்த்தரை நான் முதலாவது வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலாவது அதை கொண்டு வந்து நாம் விதைக்கும் போது அதனுடைய பெருக்கமே, அதனுடைய ஆசீர்வாதமே தனிங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன், ஆண்டவருடைய வழிமுறை. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ன்னு வச்சிங்க. இதை செஞ்சு பாருங்க, அது வரலன்னா என்ன கேளுங்க. அதை விட்டுட்டு என் நிலைமைகளை நீர் அறிந்திருக்கிறீர், இதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வருமானம் வருகிறதா, அந்த வருமானத்துல மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து, இப்ப அந்த 1 லட்ச ரூபா வாங்கினார்ல, அவர் கதையை சொல்றேன் பாருங்க. அந்த 1 லட்ச ரூபா வாங்கினவர் வாங்கினதுக்கு அப்புறமா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளவுதான் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறத அவர் தவிர்க்கிறது இல்லை, அவர் தவிர்க்கவே தேவையில்லை அடுத்த 5 வருஷத்துக்கு. இப்ப எல்லாம் இசிஎஸ் வந்துருச்சு. 1ஆம் தேதி ஆனா கடன்காரனே அக்கௌண்ட்ல இருக்கிறத ஃபுல்லா காலி பண்ணிடுறான். நம்ம கொண்டு போய் கொடுக்க தேவையில்ல, நம்ம அக்கௌண்ட்ல அவனே எடுத்துக்கிறான். இப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில மாறணும்னா ஆண்டவர் சொல்ற ஒரு அற்புதமான சத்தியங்க இது. இதை நான் ஏன் இவ்வளவு நேரம் எடுத்து பேசுறேன்னா, இது ஏதோ நம்ம என்னுடைய இதுக்காக, எனக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சு.
இதை எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன்னா இதை செஞ்சு பாருங்க, இதை செய்து பாருங்க. இன்னையிலிருந்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெருக்கத்தை கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இதெல்லாம் ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டவன் நல்லா இன்னும் நல்லா செழிப்பா இருக்கிறான். எத்தனை பேர் கோச்சிக்காம கேட்குறீங்க? வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் தனக்கு ஒரு வீட்டை கட்டும்படி அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார். அங்கே சொல்லும்போது இவன் இந்த காரியத்தில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறதுலையும் சாக்கு சொல்றான் பாருங்க. அவன் 2வது வசனம், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரல. ஏற்ற காலம் வரலையா? அப்படி சாக்கு போக்கு சொல்றீங்களா? இன்னும் காலம் வரல. அதுக்கு ஆண்டவர் என்ன இன்னும் அப்படி என் கையை விரிய வைக்கல, எனக்கு இன்னும் செழிப்ப கட்டளை இல்லை. அப்படி இருந்தாதானா? அப்படி இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கறது அந்த 2 காசு போட்டா பாருங்க அந்த விதவை. ஆண்டவர் எப்பவுமே நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்றத பார்க்கவே மாட்டாருங்க. அவர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தான் பார்க்கிறார். நீங்க எதை கொடுத்தாலும் உங்க இருதயத்தின் நிறைவோடு கொடுக்கிறீர்களா? அதை தான் ஆண்டவர், அதை தான் 1 கொரிந்தியர்ல நினைக்கிறேன் ஒரு வசனம் இருக்கு, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறாரா? உற்சாகம்னா என்ன? ஓடி வந்து கொடுக்கிறதா? உற்சாகம்னா என்ன? உங்க இருதயத்துல சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு நான் விதைக்கிறேன், கர்த்தருக்கு நான் முதலிடம் கொடுத்திருக்கிறேன், இந்த கர்த்தர் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாருன்ற அந்த நினைப்போடு கர்த்தருக்கு நீங்கள் விதைக்கும் போது ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். இங்க அடுத்த வசனத்துல பாருங்க, ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாலா. அடுத்த வசனம், இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழியை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, think about your ways this morning. இந்த காலை வேளையில உங்கள் வழிகளை யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நான் எப்படி கர்த்தர் கொடுக்கிறேன் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை என் வாழ்க்கையில முதன்மைப்படுத்துகிறேன்னா சிந்தித்து பாருங்கள். அததான் அங்க சொல்றாரு. அடுத்து பாருங்க, நான் நிறைய எஃபர்ட் போடுறேன், நான் நிறைய வேலை செய்யறேன், என் வேலை நான் கடினமா உழைக்கிறேன், ஆனாலும் அறுக்கிறது எவ்வளவா? கொஞ்சமா இருக்கான். அடுத்தது பாருங்க, நீங்கள் புசித்தும் சாப்பிட்டும் திருப்தியா இல்லைங்க, சாப்பிடும்போது ஒரு நிம்மதி இல்லை. அடுத்தது குடிச்சாலும் அதுல ஒரு சந்தோஷம் இல்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும், நான் பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்கினாலும் குளிர் அடங்க மாட்டேது. அடுத்தது கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அப்படின்னா என்ன? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காத உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலை இருக்குன்னா, நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் ஆனா வர்றதும் தெரில போறதும் தெரில அப்படின்ற நிலை தான் இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஞானமாய் பணத்தை கையாள வேண்டும் என்ற ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு தருகிறார். எப்பொழுது கர்த்தரை முதலாவது அவன் வைக்கும் போது ஆண்டவர் அந்த ஞானத்தை அவனுக்கு தருகிறார். ஆண்டவரை ஃபர்ஸ்ட் முதலாவது கொண்டு வந்து வைங்க. அதை தான் சொல்றாரு. இது வரைக்கும் நீங்க அப்படி செய்யலையா? ஆண்டவர் சொல்றார், நீங்க வாங்குற வருமானத்துல முதல்ல கொண்டு வந்து ஆண்டவரை முதன்மைப்படுத்துங்க. தாவீது சொல்றான் பாருங்க, அவன் கொடுக்கறத கொடுத்துட்டு, வெள்ளியும் பொன்னையும் கொடுத்துட்டு, தாவீது சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டதை உம்மிடத்து முதலாவது கொண்டு வந்து கொடுக்கிறேன் அப்படின்றான். எல்லாம் நம்ம அவரிடத்துல இருந்து தான் பெற்றுக்கொள்றோம். 1 கொரிந்தியர்ல இன்னொரு வசனமும் இருக்கு, விதைக்கிறவனுக்கு விதையே கர்த்தர் தான் கொடுக்கிறாராம். நம்மளை விதைக்க தான் வைக்கிறாரு. நமக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா நம்ம கையில எஃபோர்ட் போடுற எல்லா ஞானத்தையும் கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. ஆனா கர்த்தரை நம்ம முதலாவது வைக்கிறதுல நம்ம பின்தங்கிய நிலையில இருக்கிறோம்.
ஆண்டவர் இந்த காலை வேளையில தெளிவா பேசுறார், என்கிட்டயும் பேசிட்டு தான் இருக்கிறார். அவர் சொல்றாரு, மகனே மகளே, உன் வாழ்க்கையின் வருமானம் பொத்தல் பையில் போடுகிற ஒரு நிலைமையில இருக்கா? பொத்தல் பையனா என்ன தெரியுமா? ஓட்ட பை. இப்படி போட்டா கீழே விழுந்துரும், எங்க போகுதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நிலைகள், அப்படிப்பட்ட தரித்திரம், அப்படிப்பட்ட வறுமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? ஆண்டவர் மறுபடியும் அடுத்த வசனத்தை சொல்றாரு, சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். 2 முறை இந்த இடத்துல சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஏன் வருகிறது? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை கொடுக்க அவர் மிக சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் இந்த காரியத்தை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சுட்டான். யோசிச்ச பிறகு 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நீ மலையில ஏறு, போய் அந்த இதை வெட்டி கொண்டு வந்து அந்த இது ஆலயத்தை கட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவன் உடனடியா அந்த ஆலயத்தை, அடுத்த அதிகாரத்தை நீங்க முழுவதுமே வாசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை அவன் முதன்மையாக வைத்து கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டின பிறகு அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய பெருக்கத்தை அவன் காண முடிந்தது. அடுத்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அவனுங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு செஞ்ச உடனே ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் பாருங்க, அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்த உடனே ஆண்டவர் அன்றைய தினத்திலிருந்து, அதுக்கு முன்பதாகலாம் வாசிச்சிருந்தீங்கன்னா எந்த தேதி எந்த நாள் அதெல்லாம் போட்டிருக்கோம், வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 24ஆம் தேதி அப்படின்லாம் போட்டிருக்கோம். அதுல அந்த தேதி அவர் சொன்ன தினத்திலேயே கர்த்தர் ஒரு பெருக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில கட்டளையிட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் நினைக்க வேண்டியது, ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில முதன்மைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது அதில் எலியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பாருங்க, அவர் சொல்ற ஒரு அற்புதமான வார்த்தை. அவர் அந்த 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 சாரிபாத் விதவைக்கு அவர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை பாருங்க, 13ஆம் வசனத்துல. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. அதுல போட்டிருக்கு பாருங்க, முதல். அந்த முதல் காரியத்தை எலியா தீர்க்கதரிசி அவர் அறிந்திருந்ததுனால, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்ததுனால அந்த பெண்ணுக்கு சொல்றாரு, மா உன் வாழ்க்கை பஞ்ச நிலைமை தான், பொத்தல் பையில போடுற மாதிரி தான் இருக்குது. ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு எனக்கு எதற்காக சொல்லுகிறார்? யோசித்து பாருங்க. முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம், ஆண்டவரை முதலாவது உங்க வாழ்க்கையில வைக்கும் போது, அன்றைக்கு சாரிபாத் விதவையுடைய வாழ்க்கையில அவள் எப்படிப்பட்ட பெருக்கத்தை அவள் பார்த்தால் தெரியுமா? அவள் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவ சாப்பிட்டது மாத்திரம் அல்ல, ஊழியக்காரங்க சாப்பிட்டது மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கும் கொடுக்கிற நிலையில கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கொடுத்தார். காரணம் என்ன? கர்த்தரை முதன்மையாக அந்த சாரிபாத் விதவை வைத்தார். அந்த ஊழியக்காரர் சொன்னதுபடியே முதல் அடையை சுட்டு கொண்டு வந்து அவளிடத்துல கொடுக்கிறார். கொடுக்கும்போது ஒரு பெரிய பெருக்கத்தை அவள் கண்டார். நம்முடைய இடத்துல எழும்பி நின்று இந்த காலை வேளையில, ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில நாங்க பெருகணும்னு விரும்புகிற நல்ல கர்த்தர், எங்க வாழ்க்கையில இப்படியே சிறுமையோடு இருக்க நீர் விரும்புவது அல்ல. எங்க வாழ்க்கையில நீங்க எங்களை நல்லா வச்சிருக்கிறீங்க, ஆனா நாங்க உம்மை முதன்மையாய் வைக்கிறோமா என்பதை நாங்கள் இந்த காலை வேளையில யோசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதை யோசிக்கிறோம், நாங்கள் அதை நினைக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு 3 காரியத்தை எங்க வாழ்க்கையில நீ சொல்லி கொடுத்திருக்கிறீர். நீ சொல்லி கொடுத்த காரியத்தின்படி நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவருடைய காரியத்துல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? கைகளை உயர்த்தி, காணிக்கை எடுக்காதீங்க, கைகளை உயர்த்தி உங்க காணிக்கை தசம பாகங்களை
எடுத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை முதன்மையாக வைக்கிறோம், ஆண்டவரே உம்மை எங்கள் வாழ்க்கையில் முதன்மையாக பின்பற்றுகிறோம். ஹல்லேலூயா. இந்த காணிக்கை, தசம பாகம், இது எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு கொடுப்பதன் காரணம் நீர்தான் எங்களுக்கு இது எல்லாவற்றையும் கொடுத்தீர். ஆகவே உம்மை முதலிடம் வைக்க நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை முதன்மைப்படுத்த நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். உம்மிடத்தில் முதலில் எதெல்லாம் வருகிறதோ அது பின்பதாக எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும் என்ற நம்பிக்கை எங்க வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே. உம்மை முதன்மைப்படுத்தி இந்த காரியத்தை எங்க வாழ்க்கையில செய்யற ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க இந்த காலை வேளையில? ஆண்டவரே, எங்க நேரத்துல நாங்க முதலிடம் கொடுக்கணும் ஆண்டவரே. நாங்கள் பின்தொடர்கிற காரியத்துல உமக்கு முதலிடம் கொடுக்கணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில, எங்க ஆஸ்தியில, எங்க பொருட்களிலும், எங்க முதல் பலனிலும் உம்மை நாங்கள் முதன்மையாய் வைக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை நீர் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாய் ஒப்பு கொடுத்தவர்களுக்கு நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படும் போது நீங்கள் உங்கள் கையில் வைத்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை நீங்கள் செலுத்த உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவர் நீ சொன்னபடியே நாங்கள் செய்கிறோம், நீ சொன்னபடியே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்னால் எல்லாமாகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி கடைசியாய் ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரை நம்முடைய எல்லா விளைச்சலினாலும் அவரை கனப்படுத்தி ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். காணிக்கை கொடுத்தவர்கள் கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ சொல்லுகிறதை நாங்கள் செய்வோம், எங்கள் வழிகாட்டியே. சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும். உண்மையாக ஒரு அர்ப்பணிப்போடு நீர் எங்களுக்கு இன்னைக்கு காட்டின வழிகளிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்னால் போதும், காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ண சத்தமாய் நல்ல கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரை முதலிடம் வைக்க
கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க, அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே முக்கியமாய். நீர்தான் என் பங்கு, நீர்தான் என் முதலிடம், மற்றதெல்லாம் இரண்டாவது இடம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய தாளந்துகளை, எங்கள் வாழ்வை நாங்கள் முழுவதும் உமக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சமயம் ஆண்டவரே குறுகிய நாட்கள், ஆனாலும் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்தை உமக்காக பயன்படுத்த உதவி செய்யும். பொருளாதாரத்திலே நாங்கள் செழிப்பாயிருக்க எங்கள் வருமானத்தை ஆண்டவரை கத்தருக்கு கொடுத்து கனப்படுத்துகிற அந்த அனுபவத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை கரங்களை ஆசீர்வதிங்க, நல்ல சுகபலனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. கீழாக்காமல் மேலாக்குவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன், சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. Praise the Lord. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.